குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து 5வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். போன 4 வீடியோ 4 ப்ரோக்ராம் பார்த்துருப்போம். அது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து வந்து 5வது ப்ரோக்ராம். 5வது ப்ரோக்ராமும் ரொம்ப ரொம்ப சிம்பிள். போன ப்ரோக்ராம் வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஆனால் இந்த ப்ரோக்ராம் காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. ஜஸ்ட் 3 கண்ட்ரோல் தான். ஒரு ஸ்கிரீன்ஷாட் இருக்கு பாருங்க. இது என்னன்னா கரண்ட் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகும். நம்ம ஏதாவது வேற டேட் கொடுத்து ஷோ பண்ணோம்னா வேற டேட் சேஞ்ச் ஆகணும். அவ்வளோதான். ஒரு டேட் பிக்கர் கண்ட்ரோலை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம் ஒரு அப்ளிகேஷனில், அதுதான் வந்து ஒரு டேட் பிக்கர் கண்ட்ரோலை எப்படி நம்ம ஒரு அப்ளிகேஷனில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். சரியா? முதல்ல இருக்கிறது கரண்ட் டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும். நம்ம வேறு ஏதாவது டேட்டை சேஞ்ச் பண்ணோம்னா சேஞ்சு டேட்டுங்கிறத காமிக்கணும். அதுதான். இது ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ஸோ நம்ம டைரெக்டாக எக்ஸசைஸ் மூவ் பண்ணுவோம். வழக்கம் போல் நியூ ஃபைல், நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட். இதில் வந்து எக்ஸ் டிரைவர் 5 நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருங்க. ஃபினிஷ். போல் ஹலோ வேர்ல்டுங்கிற டெக்ஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி விட்டுட்டு, ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு நமக்கு தேவைப்படுற கண்ட்ரோல் என்னென்ன கண்ட்ரோல்லாம், அந்த சேஞ்ச் டேட்டுன்னு இருக்கா, சேஞ்ச் டேட் இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் வியூ, ஒரு டேட் பிக்கர், ஒரு பட்டன். 3 கண்ட்ரோல் தான். மொதல் எக்ஸசைஸ் 2வது எக்ஸசைஸில் தேவைப்பட்ட மாதிரி 3 கண்ட்ரோல் தான். ஒன்று டெக்ஸ்ட் வியூ, ஒரு டேட் பிக்கரு, ஒரு பட்டன். ஸோ நம்ம டிசைனிங் பார்ட்டு மூவ் பண்ணுவோம். வழக்கம் போல் லார்ஜுங்கிற டெக்ஸ்ட் வியூ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுவோம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு டேட் பிக்கர் எங்கே எடுக்கலாம், இந்த டைம் அண்ட் டேட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டரை கிளிக் பண்ணுங்க. டேட் பிக்கர் இருக்கா, எடுத்து சென்டரில் அலைன் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட் பட்டன் வந்து நம்ம வழக்கம் போல் எடுக்கிற இடம் தான். பட்டனை பிளேஸ் பண்ணிட்டு எலாபரேட் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். அப்போ 3 கண்ட்ரோல் தான். பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட்டு 2 வார்னிங் இருக்குது. வார்னிங் கிளியர் பண்ணணும். லார்ஜ் டெக்ஸ்ட்டில் ஒரு வார்னிங் இருக்குது. அதே போல் பட்டனில் ஒரு வார்னிங் இருக்குது. வார்னிங் நம்ம வழக்கம் போல் எப்படி கிளிக் பண்ணுவோம், கிளியர் பண்ணுவோம். கிளிக் பண்ணோம்ல கிளியர் பண்ணுவோம். வேல்யூஸ்குள்ளே string.xml ஸ்ட்ரிங்கு நேம் கொல்ட்டு இதுக்கு என்ன வச்சுக்கலாம், விவ்னு வச்சுப்போம், டேட்னு வச்சுப்போம். டேட். நெக்ஸ்ட் பட்டனுக்கு வந்து சப்மிட். ரெண்டு வார்த்தை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 வார்த்தை வச்சுப்போம். அப்புறம் ஆக்டிவிட்டி அண்டர்ஸ்கோர் மெயின் டாட் எக்ஸ்எம்எல்ல ஆட் பண்ணி விட்டுருவோம். மொதல் பட்டனுக்கு என்ன நேம் வச்சோம், சப்மிட். /submit. மொதல் வார்னிங் வச்சாச்சு. டெக்ஸ்ட் வியூக்கு என்ன வச்சோம், டேட். ஸோ நம்ம வார்னிங் கிளியர் ஆயிடுச்சு. எதுக்கும் டிசைனிங் பார்ட்டில் ஒரு ஆட்டை பார்த்துருவோம். கிளியர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வழக்கம் போல் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுற வேலை. நெக்ஸ்ட்டு டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன். இதில் என்ன நம்ம வேரியபிள்லாம் யூஸ் பண்ண போகிறோம், டேட் பிக்கர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலில் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால் டேட் பிக்கர் டாட் பிக்கருங்கிறது வேரியபிள் நேம். வார்னிங் காமிக்கும்.
டபுள் கிளிக் பண்ணு, இம்போர்ட் டேட் பிக்கர் பேக்கேஜ் இம்போர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பட்டன் டிஸ்பிளேன்னு வச்சுப்போம். டிஸ்பிளேங்கிறது வேரியபிள் நேம், மார்னிங் காமிக்கும். பல்பை கிளிக் பண்ணுங்க, பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணுங்க. லாஸ்ட்டாக ஒரு டெக்ஸ்ட் வியூக்கு வியூன்னு வச்சுப்போம். பட்டனை கிளிக் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்சு போச்சு. 3 கண்ட்ரோலை இம்போர்ட் பண்ணியாச்சு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னது? நம்ம வழக்கம் போல் ஐடி இருக்கிறது தான். view equal to text view. Find v by id dot id dot என்ன வச்சோம்? text view. ஐயோ சாரி, ஃபைண்டுக்கு சைன்டு போட்டு வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் டேட் பிக்கர் தானே ரெண்டாவது தூக்கி வச்சோம். அப்போ பிக்கர் ஈக்குவல் டு find v by id dot id dot date picker. மூணாவது பட்டனுக்கு என்ன வேரியபிள் வச்சோம்? டிஸ்பிளே ஈக்குவல் டு button find view by id dot id dot button. முடிஞ்சு போச்சு. 3 கண்ட்ரோலுக்கும் ஐடி எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வேலை என்ன வேணும்னா, ஆன் கிளிக் லிசனர் செட் பண்ணணும். வியூ டாட் செட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு கரண்ட் டேட் plus get current dateங்கிற ஃபங்க்ஷன். இப்போ ஒரு இடத்துல அண்டர்லைன் பண்ணி எரர் காமிக்கும். அது எதுக்கு எரர் காமிக்குதுன்னா, அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணாமல் சொல்லி கேட்கும். கிரியேட் மெத்தட் டு கெட் கரண்ட் டேட். ரெண்டாவது ஆப்ஷன் கிரியேட் மெத்தட் டு கெட் கரண்ட் டேட். பிரைவேட் ஸ்ட்ரிங் கெட் கரண்ட் டேட்டுங்கிற ஒரு மெத்தட் டிஃபால்ட் கீழே கிரியேட் ஆயிருக்கா? கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம கோடிங் பண்ணணும். அது நெக்ஸ்ட் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பட்டன் கிளிக் எழுதணும். சரியா? இங்க பாருங்க, இந்த செமிகோலன் இங்க ஆரம்பிச்ச இந்த செமிகோலன் இங்கே முடிஞ்சிருச்சு. இதுக்கு வெளியே தான் பிரைவேட் ஸ்ட்ரிங் கெட் கரண்ட் டேட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம இப்போ வேலை பார்க்க போற இடம் என்னன்னா, வியூ செட் டெக்ஸ்ட் அந்த லைன் எங்க இருக்குமோ அதுக்கு கீழேயே என்ன பண்ண போறோம்னா, டிஸ்பிளே டாட் நம்ம வழக்கமா பண்ற வேலை தான். ஆன் கிளிக் லிசனர் நியூ ஆன் கிளிக் லிசனர் 2 க்ளோஸ் பிராக்கெட்டுக்கு நடுவில் க்ரஷரை வச்சு என்டர் தட்டு, ஓப்பன் கர்லி பிரேஸ், க்ளோஸ் கர்லி பிரேஸ் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துடும், செமிகோலன். வழக்கம் போல டபுள் கிளிக் பண்ணு. இம்போர்ட்டுங்கிற வார்த்தையை கேட்கல. அப்போ என்ன பண்ணு? யோசிக்கவே யோசிக்காத மேலே போய் டைப் பண்ண ஆரம்பிச்சிரு. ஆண்ட்ராய்ட் டாட் வியூ டாட் ஆன் கிளிக் லிசனர் என்டர் தட்டு. ஒரு வார்னிங் கீழே கிளியராக இருக்கும். இங்கே இருந்த வார்னிங் கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மறுபடியும் டபுள் கிளிக் பண்ணு. ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட்ஸ் அப்படின்னு காமிக்கும். என்டர் தட்டி விட்டுரு. இந்த மெத்தட் எங்கே கிரியேட் ஆகுதுன்னா, இந்த
இங்கே ஆரம்பிச்ச இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் வாய்டு ஆன் கிரியேட் பண்டல் சேவ்டு இன்ஸ்டன்ட் ஸ்டேட்னு இருக்கா, அங்கே ஆரம்பிச்சு அதுக்குள்ளே தான் இந்த மெத்தட் கிரியேட் ஆகும். ஆனால் நம்ம போன இதில் ப்ரைவேட் ஸ்ட்ரிங் கெட் கரண்ட் டேட் இந்த மெத்தட் வந்து வெளியே கிரியேட் ஆகும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். சரியா? ஸோ view dot set text set டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், சேஞ்ச் டேட் கோலன் வெளியே ப்ளஸ் கெட் கரண்ட் டேட். செமிகோலன். முடிஞ்சு போச்சு. எந்த ஒரு எரரும் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்ட்ரிங் கெட் கரண்ட் டேட் ஒரு மெத்தடை நம்ம கிரியேட் பண்ணோமா, அந்த இடத்துல கோடிங் பண்ண போகிறோம். ஸ்ட்ரிங் பில்டர் பில்டர் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். இப்போ ஒரு வார்னிங் காமிக்குது. அந்த வார்னிங் என்னன்னா பில்டருங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலை அப்படிங்கிறதுக்காக காமிக்குது. யூஸ் பண்ணிடுவோம், அவ்வளோதானே. பில்டர் டாட் அப்பன் பிக்கர் டாட் கெட் month picker dot get month plus 1 மறுபடி ப்ளஸ் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்லாஷ். டேட்டு மந்த்துக்கு இடையில ஒரு ஸ்லாஷ் இருக்குமோ அந்த ஸ்லாஷ் தான். அடுத்த லைன் buil builder டாட் append உள்ள வந்து என்ன வரும்னா picker டாட் get day of month ப்ளஸ் போட்டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஸ்லாஷ். லாஸ்ட் இயர் view builder டாட் append உள்ள வந்து picker டாட் get இயர். இதில் வந்து ஸ்லாஷ் வராது, ஏன்னா மந்த் டேட்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் வரும், மந்த்துக்கு அப்புறம் ஒரு ஸ்லாஷ் வரும். அதனால தான் இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டோம், இங்கே ஒரு ஸ்லாஷ் போட்டோம். சரியா? இதில் இருக்கு ஒன்றுங்கிறத கொடுத்தோம். இந்த ஃபங்க்ஷனில் டிஃபால்ட்டாக என்ன பண்ணுதுன்னா, நம்ம இப்போ 10வது மந்த்தை சூஸ் பண்ணோம்னா அது 9வது மந்த்துன்னு வந்து காமிக்குது. அதுக்கு அப்படி காமிக்கக்கூடாது. நமக்கு 10வது மந்த்னா 10வது மந்த் தான் காமிக்கணும். அதுக்காக தான் இந்த ஒன்றுங்கிற ஒரு நம்பரை வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ஒன்றுங்கிறது போட்டிருக்கோம். ஸோ கடைசி என்ன பண்ண போகிறோம், ரிட்டர்ன் ட்ரூன்னு இருக்கா, அதை ட்ரூ எடுத்து விட்டுட்டு பில்டர் டாட் டு ஸ்ட்ரிங் build. ஐயோ சாரிப்பா, மாற்றி டைப் பண்ணிட்டேன். பூலியன் ஆன் கிரியேட்டில் நான் மாற்றிட்டேன், அங்கே மாற்றக்கூடாது. நான் ப்ரைவேட் ஸ்ட்ரிங்கு ஆன் கெட் கரண்ட் டேட்னு இருக்கா, அது கீழே ரிட்டர்ன் நல்லுன்னு இருக்கு பாருங்க, அங்கே தான் மாற்றணும். பில்டர் டாட் டு ஸ்ட்ரிங். ஸோ நான் மாற்றிட்டேன், நீங்கள் அதை பண்ணக்கூடாது. சரியா? ப்ரைவேட் ஸ்ட்ரிங் கெட் கரண்ட் இதுதான் நம்ம டிஃபால்ட் நம்ம கிரியேட் பண்ண ஒரு மெத்தட். அதில் தான் நம்ம ரிட்டர்னை சேஞ்ச் பண்ணணும். சரி, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ண ஓவர் ரைட் மெத்தட். இந்த இடத்துல எந்த சேஞ்சும் பண்ணக்கூடாது. சரியா? சரி, சேவ் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் எமுலேட்டரில் ரன் பண்ணுங்க. எக்ஸசைஸ் 5 ரைட் கிளிக் ரன்னர்ஸ் ஆண்ட்ராய்டு. அப்படின்ட்டும் அலைன்மெண்ட் மிஸ் ஆகி தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு கரண்ட் டேட் வந்து ஷோ ஆயிடுச்சு, 6வது மாதம் 23ஆம் தேதி 2024 ஷோ ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஏதாவது ஒன்று சேஞ்ச் பண்ணுவோம்.
அக்டோபரில் 1ஆம் தேதி சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். கீழே சப்மிட் கொடுத்தா சேஞ்ச் டேட் வந்துருச்சா? 10வது மாதம் 1ஆம் தேதி 24ஆம் தேதி. இதுதான் இப்போ எரரு. எனக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் மிஸ் ஆயிருக்கு. நீ பண்ணும்போது தெளிவாக பண்ணிடு. நடுவில் தூக்கி வச்சு தெளிவாக பண்ணிடு. ஓகேவாப்பா? ஸோ இதுதான் வந்து 5வது எக்ஸசைஸ். ஒரு டேட்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் டேட்டு காமிக்கும். நம்ம எதாவது டேட்டை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் டேட் கொடுக்கணும். இது வந்து சின்ன எக்ஸசைஸ் தான். இது ஒரு அப்ளிகேஷனாக பார்க்கும்போது ஒரு சின்ன மெத்தட். சரியா? இந்த ஒரு சின்ன சின்ன மெத்தட் தான் நம்ம ஒரு எக்ஸசைஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். சரியா? சரி, தேங்க்யூப்பா.